அதாவது பெயர் மாற்றம் 2005 ஏற்படுத்தினது, பெயரே 2009 தான் வச்சாங்க. அப்ப வைக்கும்போது உங்களுக்கு நினைவில்லை. மறுபடியும் நான் சொல்றேன், சென்னையில ராஜீவ்காந்தி ஏர்போர்ட், தெலுங்கானால ராஜீவ்காந்தி ஏர்போர்ட். இதுவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பேர் வச்சீங்க? இல்ல சென்னை இவர் திருச்சி சிவா போய் சொல்றாரு கஸ்தூரிபா காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு பேர் வச்சாங்களா? யார் வச்சா? அறிவாலயத்துல தேசிய கொடியை இவங்க ஏத்துனது இல்லைங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் தனி தமிழ்நாடு வேணும்னு கேட்டவங்க. இவங்க என்ன தேசியத்தை பத்தி பேசுவாங்க? மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, மகாத்மா காந்தி நீங்க கொண்டாடவே இல்லை. ஆனா இன்னைக்கு பெயர் எடுத்துறாங்களாம். பெயர்ல எல்லாம் இருக்கு. இன்னைக்கு 125 நாள் அது ஆக்கப்பட்டிருக்கு, கேரண்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், சாமானிய மக்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அதிகமாக நிதி வருகிறது, சாமானிய மக்களுக்கு நீங்க மாநில அரசு நிதி கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இது அப்பட்டமாக சாமானிய மக்களை ஏமாற்றும் வேலை. இன்னொன்று, இந்த மகாத்மா காந்தினாலே ஊழலற்றவர். ஆனா தமிழ்நாட்டில் தான் மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு திட்டத்துல அதிகமாக ஊழல் செய்த மாநிலத்துல தமிழ்நாடும் ஒண்ணு. ஒருவேளை அதுக்காகவே எங்க மகாத்மா காந்தி பேரை வைக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம், மாநிலங்கள் இப்படி செய்யறாங்களேன்றதுக்காக. அதனால மகாத்மா காந்தி பெயரை வச்சா அவரை மனதுல வச்சிருக்கிறோம். காதியை ப்ரமோட் பண்ணிருக்கிறாங்க மரியாதைக்குரிய பாரத பிரதமர், சுதேசிய ப்ரமோட் பண்ணிருக்கிறாரு, ஸ்வச் பாரத ப்ரமோட் பண்ணிருக்கிறாரு. பிரதமர் முதல் கூட்டத்தில் என்ன தெரியுமா பேசினாரு? காந்தி என்ன சொன்னார் என்றால், உங்களுக்கு சுத்தமான இந்தியா வேணுமா, சுதந்திரமான இந்தியா வேணுமான்னு கேட்டா சுத்தமான இந்தியா தான் வேணும்னு காந்தி சொன்னார்னு சொல்லிதான் ஸ்வச் பாரத்தை அவர் ஆரம்பிச்சாரு. அங்க ஒரு திட்டம் நீங்க காந்தி பேரை சொல்லி, நான் சோனியா காந்தியை சொல்லல, இந்திரா காந்தியை சொல்லல, மகாத்மா காந்தின்ற பேரே நீங்க திருடி வச்சிட்டு இருக்கீங்க. ஓட் சோரின்ற பேரே நீங்க சோரி தானே. நீங்க வச்சிருக்கிற காந்தி பேரு யார் காந்திங்க? மக்கள் எல்லாம் மகாத்மா காந்தியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, பெரோஸ் காந்தியை மறந்துட்டாங்க. காந்தி காந்தி காந்தின்னு சேர்த்துட்டு, ஆக காந்திக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அதாவது மத்திய அரசு ஒரு திட்டத்தை சொன்னுச்சுன்னா உடனே அது திட்டம் இல்லாம சொல்ல மாட்டாங்க, நிச்சயமா சொல்லுவாங்க. திட்டமிட்டு அது எதிர் மாதிரி ஏற்படுத்த முடியும்ன்றதுதான். அதனால நீங்க சாமானிய மக்களுக்கு எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அப்புறம் பார்க்கலாம். எல்லா கதையும் சொல்றீங்கல்ல. யார் ஆர்ப்பாட்டம் பண்றா? முற்போக்கு இயக்கங்கள் முத பேரையே மாத்த சொல்லுங்க. அவங்க பிற்போக்கு இயக்கங்கள். என்ன முற்போக்கு இயக்கங்கள்? முன்னால இருக்கிற அரசியல் சரித்திரத்தை மறைக்கிறது முற்போக்கு இயக்கமா? நீங்க பேர் வச்சுக்கிட்டா போதுமா? அதனால இன்னைக்கு சரித்திரத்துல இருக்கு, அந்த சரித்திரத்துல இல்லன்னு சொல்லுங்க. ஆக உங்களுக்கு சரஸ்வதி, லட்சுமி, சக்தின்னு பேர் வந்தாலே உடனே பதறி போயிடுவாங்க இவங்க. காவிரியில உள்ள தண்ணியை வாங்க பாருங்க சொல்லுங்க, சரஸ்வதியை பத்தி பேசுறதுக்கு முன்னால. யாரு நிர்வாகிகள் எல்லாம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, திமுக அரசு அவங்க மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளை எடுக்க போறாங்க, அதனால இவங்க போய் லீட் பண்றதா ஒரு தகவல் சோசியல் மீடியால போட்டுருக்காங்க. சோசியல் மீடியால என்ன வேணாலும் போடுவாங்க. பாவம் அண்ணன் சிபிஆர் அவர்கள் அரசியல் சார்பற்ற அங்க நல்ல சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா மிக அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரை போய் அரசியலுக்குள்ள இருக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் அதிமுக உடனே பாஜக பண்ணக்கூடிய ஆட்களை வாடிக்கையா இருக்கு. பிரச்சனையே இல்லைங்களே, போய் பார்த்தா நட்புன்னு பேசுவீங்களா, பிரச்சனைன்னு பேசுவீங்களா? அதிகமாக பார்க்க நட்பு விரிவடைகிறதுன்னு தான் சொல்லணுமே தவிர பிரச்சனைன்னு எப்படி சொல்ல முடியும்? யாரு அலுவலகத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு யாரு பார்த்தா? அப்படி இல்லைங்க, அது நான் அதாவது போறதுக்கு ஒன்ன சொல்லிட்டு தான் போகணும், லைனா போட்டுட்டா போகணும். போற வெள்ள பாக்குறாங்க, நட்பு ரீதியா பாக்குறாங்கப்பா. ஆமா 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 ஆமா. இல்ல அவங்க மாட்டினதுதான், அதுக்குன்னு ப்ரொசீஜர் நடந்துகிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை நம்மள விட்டுருவாங்க. யாரையும் விட போறது இல்ல. யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்களோ எல்லாரும் உள்ளதான் போறாங்க. ஏறக்குறைய மந்திரி சபை கூட்டத்தையே திமுக
சிறைக்குள்ளதான் நடத்த வேண்டியிருக்கும். 13 அமைச்சர் மேல ஊழல் குற்றச்சாட்டு இருந்ததுன்னா மந்திரி சபை கூட்டத்தை சிறைக்குள்ளதானே நடத்தணும், வெளியே நடத்த முடியும். இவ்வளவு நாள் விட்டுட்டு ஏன் தேர்தல் நேரத்துல இந்த வழக்கெல்லாம் எடுக்கிறாங்க? தேர்தல் நேரத்துல இல்ல, இந்த வழக்கு தேர்தல் நேரத்துன்னு இல்ல, எப்போ எடுத்து கொண்டிருக்கிற வழக்கு தான். அதனால அது வழக்கமா உள்ளதுதான், தேர்தல் நேரத்து வழக்கு இல்ல.